வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. நமக்கு 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 மார்க் எக்ஸாமு. ஸோ 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்குக்கு இவங்க 89 வாங்கியிருக்காங்க. 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 99 வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 12th எக்கனாமிக்ஸ் பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த ப்ரெசன்டேஷன். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ல் 100க்கு 99 எடுத்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 89 எடுத்திருக்காங்க. ப்ளஸ் 10 மார்க் ஆட் பண்ணி 99 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இவங்களுக்கு எதில் மார்க் போயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு 7 மார்க் வாங்கியிருக்காங்க. செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மார்க். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20க்கு 20 ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிசம் எழுதியிருக்காங்க. கீ பாயிண்ட் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதி கரெக்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. மார்க் எங்கேயும் குறைக்கல. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினுக்கும் வந்து ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஏபிசி ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணின்னா என்ன, மணி இஸ் வாட் மணி டஸ். ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் நடக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா என்ன, சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி அண்ட் மேனேஜ் டு த கரன்சி மணி சப்ளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. த சென்ட்ரல் பேங்க் யூஸ்வலி ஃபார் ஓவர்சீஸ் ஃபார் த கமர்ஷியல் பேங்க்கு. டேர்ம் ஆஃப் ட்ரேட்ஸ்னால் என்ன, டேர்ம் ஆஃப் ட்ரேடு எப்படி எழுதணும்னா இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் பை இன்டெக்ஸ் பை இம்போர்ட் பை இன்டெக்ஸ் இன்ட்டு 100. ஸோ கரெக்டாக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் நடக்கும். அதே மாதிரி டபுள் கவுண்டிங் ப்ராப்ளம்னா என்ன, இது வந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்னு. நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகேட்டட் டிமாண்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டார் மல்டிப்ளார், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. ஃபங்க்ஷன் ஆஃப் நபார்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய 12ஆம் வகுப்பு பொருளியல் அரசு பொதுத் தேர்வு 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 100க்கு 99, அதாவது 90க்கு 89 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேல் எக்ஸ்பான்ஷனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் சம்மிட் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்கும். அச்சீவ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் அமங் த கேபிட்டலிசம் செக்ஷுவலிசம் மிக்ஸ்டிசம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. ஸோ இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்பெய்டு சர்வீஸு, இன்கம் ஃப்ரம் த லீகல் ஆக்டிவிட்டீஸு, ப்ரொடக்ஷன் ஃபார் த செல்ஃப் கன்சூமிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்லாம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், சைக்கிளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீ பாயிண்ட் எழுதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இப்படி தான் பேப்பர் வேல்யூஷன் நடக்கும். இல்லை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்இசி அதே மாதிரி எம்இஐ நல்லா படிச்சுக்கோங்க. அடிக்கடி 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 12th எக்கனாமிக்ஸ்க்கு வந்து சென்டர் மார்க் போடுறாங்க, எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, கீ பாயிண்ட்டை வேல்யூஷன் பண்ணும்போது என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இதுக்கு வந்து என்னென்ன, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த கண்டென்ட்லாம் அழகாக எழுதி க்ளவுட்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இவங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க்குக்கு 89, 100க்கு 99 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பப்ளிக் எக்ஸாம் நல்லா
ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.